யானை மற்றும் அவரது நண்பர்கள் கிராமத்திற்கு அருகில் உள்ள ஒரு பெரிய காட்டில் வாழ்ந்து வந்தார்கள். அந்த கிராமத்தில் ஏராளமான வனவிலங்குகள் வசித்து வந்தன. அந்த காட்டில் ஒரு தனியான யானை இருந்தது. அதனுடன் யாரும் நட்பு கொள்ள விரும்பவில்லை. அந்த ஒற்றை யானை நண்பர்களை தேடி காட்டில் அலைந்து கொண்டே இருந்தது. ஒரு முறை யானை சில முயல்களை கண்டது. தம்பி, நான் உன் நண்பனாக இருக்கலாமா? யானை அவரிடம் கேட்டது. என் வீட்டிற்குள் பொருத்த முடியாத அளவுக்கு நீ பெரியவன். நீ என் நண்பனாக இருக்க முடியாது என்று முயல் பதிலளித்தது. சிறிது நேரம் கழித்து யானை சில குரங்குகளை பார்த்தது. யானை அவர்களை நண்பர்களாக இருக்கும்படி கேட்டபோது குரங்குகள் பதிலளித்தன. நீங்கள் மிகவும் பெரியவர். என்னை போல மரங்களில் ஆட முடியாது. அதனால்தான் நாங்கள் உங்கள் நண்பர்களாக இருக்க முடியாது என்றது. அப்போது யானை ஒரு தவளையை கண்டுபிடித்து அது தனது நண்பனாக இருக்க முடியுமா என்று கேட்டது. நீங்கள் மிகவும் பெரியவர் மற்றும் கனமானவர். நீங்கள் என்னை போல குதிக்க முடியாது. மன்னிக்கவும், ஆதலால் நீங்கள் என் நண்பராக இருக்க முடியாது. தவளை பதிலளித்தது. யானை ஏமாற்றத்துடன் முன்னே சென்றது. அங்கு அவர் சில நரிகளை சந்தித்தார். அங்கேயும் அவருக்கு அதே பதில் கிடைத்தது. அவர் மிகவும் பெரியவர். மறுநாள் காட்டில் இருந்த விலங்குகள் அனைத்தும் பயந்து ஓடுவதை யானை பார்த்தது. யானை ஒரு மானை நிறுத்தி, என்ன நடக்கின்றது அங்கு என்று கேட்டது. புலி அனைத்து விலங்குகளையும் தாக்குகின்றது என்று கூறப்பட்டது. யானை மற்ற பலவீனமான விலங்குகளை புலியிடமிருந்து காப்பாற்ற விரும்பியது. அவர் வேகமாக புலியிடம் சென்று, தயவு செய்து ஐயா, என் நண்பர்களை விட்டுவிடுங்கள். அவற்றை சாப்பிடாதீர்கள். இந்த காட்டில் ஒன்றாக வாழ்கின்றோம் நாங்கள் என்று கூறியது யானை. புலி யானையின் பேச்சை கேட்கவில்லை. யானையை உன் வேலையை பார் என்று சொல்லிவிட்டது. புலி கேட்க தயாராக இல்லை. யானை வேறு வழியை கேட்க என்ன செய்வது என்று வேறு வழியை தேடி யானை புலியை பலமாக உதைத்து புலி பயந்து ஓடியது. யானை தைரியமாக புலியை விரட்டியதைக் கண்டு அனைத்து விலங்குகளும் ஒன்று சேர்ந்தன. நண்பர்கள் எல்லா வடிவங்களிலும் அளவிலும் நன்மை செய்கின்றார்கள்.